ரஹ்மான் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் பேருதவியால் துவக்கம் செய்கின்றேன். அல்லாவின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தாய் ஹவ்வா நபி அவர்களையும் உருவாக்கி கொடுத்த, அவர்கள் வழியில் வந்த 1,24,000 நபிமார்கள் அவருடைய பிள்ளைகளுக்கும், அன்பியாக்கள், அவுலியாக்கள், சூதாக்கள், சாலீன்கள், அடுத்து அவருடைய பிரியமான பிள்ளைகளாக வழிவந்தவர்கள் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் இம்மையிலையும் மறுமையிலையும் ஈடேற்றத்தையும் நன்மைகளையும் அளவுக்கு அதிகமாக வாரி வழங்கி நல்லோர்கள் கூட்டத்தில் வாழ்ந்து நல்லோர்களோடு மரணிக்கும் வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் இறைவன் அருள்பாலிப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழனைத்தும் இறைவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம பேச இருக்கிற தலைப்பு, நல்ல ஒரு விதையை நம்ம தரமான மண்ணில் நம்ம விதைக்கிறப்ப, அந்த விதை மரத்துடைய விதையை விதைத்தால் மரங்களும் காய்களும் கனிகளும் பூக்களும் அந்த மரத்தடியில் தங்குவதற்காக இனலும் நல்ல ஒரு நிழலையும் கொடுத்து நமக்கு ராகத்தான விஷயத்தை, இயற்கை மழை தரக்கூடிய பக்குவத்தையும், நாம் ரசித்து மகிழக்கூடிய இடங்களையும், அற்புதமான இயற்கைகளையும் நம்மளுக்கு இந்த மரம் தருகின்றது. அதே போல் ஒரு உணவுக்காக விதை விதைத்தால் அது பூ காய் கனிகளை தந்து நம்மளுக்கு உணவாக நாம் அதை ரசிக்கவும் செய்கின்றோம், புசிக்கவும் செய்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில் அதே போலத்தான் ஒரு மனிதன் அவனுடைய எண்ணத்தில் எந்த விதையை ஊண்டுகின்றானோ அதை மாத்திரம் நாம் அறுவடை செய்து கொள்ளலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழப்பமில்லாத வாழ்க்கை அல்லாஹ் நம்மளுக்கு அழகாக புரிய வச்சுருக்கான். இந்த துனியாவில் வாழ்கிறதுக்கும் வசிப்பதற்கும் நன்மை தீமையை அழகாக விலக்கி தந்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஒரு பெரிய கொடுத்து வச்சதே யாருன்னு பார்த்திங்கன்னா, நம்ம முஹம்மது நபியுடைய உம்மத்தாக நம்ம இருக்கிறோம். அவங்க கடைசியாக விட்டு சென்ற திருமறையான் திருக்குரான் ஷரீஃபு நம்மளுக்கு ஒரு ஆதாரமாகவும் அத்தாட்சியாகவும் நண்பனாகவும் நம்மளோட பூமியில் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நபி வழியையும் இறை மறையையும் யார் பின்பற்றி நடக்கின்றார்களோ அவங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமடைய மாட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம எந்த விதையை விதைக்கின்றோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்து கொள்கின்றோம். இப்போ கண்கூட நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு தொழுகையாளியாக இருக்கிறோம். தொழுகையாளியாக இருந்தாலும் தொழுதுட்டு ஈமானை இழக்கக்கூடாது. தொழுகிறோம், மனசு நிறைவாக இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்துட்டோம், சஜ்ஜிதா பண்ணிட்டோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டோம். அந்த நன்றி மக்களுக்கு நடுவுலையும் நம்ம இருக்கணும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னா, எந்த விதையை ஒரு மனிதன் விதைக்கின்றானோ அதையே அவன் அறுவடை செய்து கொள்கின்றான். அதே போல் அவன் எந்த செயல்பாட்டில் அவனுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்றதோ அதை வைத்தே அவன் ஆயுள் காலங்களையும் அவனுடைய நசீபையும் நான் தீர்மானிக்கின்றேன்னு சொல்கிறான் அல்லாஹ். ஏன்னா மக்களுக்கு அளவுக்கு அதிகமான அறிவுத்திறன்களை அவன் பிரெயினில் வச்சுருக்கான். அதை வச்சு தான் ஒவ்வொரு மனிதனும் செயல்பட்டு அந்த வழியில் தான் நம்ம செல்லணும். அதில் ஒரு சின்ன விஷயங்கள்,
ஒரு தவறு நடந்தாலும், நம்மளுடைய எண்ணங்கள் வந்து மாசு அடைஞ்சாலும், நம்ம கல்பு சுத்தம் இல்லைனாலும், நம்ம கல்பை வந்து கரெக்டாக வச்சுக்கல, நாவை பேணலை, உடல் உறுப்புகளை பேணலை, நன்மையின் பக்கம் நிலைத்திருக்கலை, பாவமான வழியில் இருக்கிறேன்னு சொன்னால், நம்ம என்ன தான் நம்ம அமல்கள் செஞ்சாலும், தான தர்மங்களை கொடுத்தாலும், மற்றவங்களுக்கு உதவுனாலும், நம்ம வந்து என்ன நன்மையான வழியில் இருந்தாலும் அத்தனையுமே அதில் அழியப்பட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் நவுது பில்லாஹி மின்ஹா, இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். ஒன்று, ஃபஸ்ட்டு வந்து நம்ம யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது, அது நபி வழி. இரண்டாவது, ஒற்றுமையோடு வாழ பழகி கொள்ளணும். மூணாவது, அமல்களில் வீண் விரயம் செய்யக்கூடாது. இந்த விஷயத்தில் வந்து நம்ம கவனமாக இருந்துட்டோம்னு சொன்னால் எல்லா விஷயத்துலையுமே நம்ம சக்ஸஸ் அடைஞ்சிருவோம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அந்த வகையில் நம்ம வந்து பிள்ளைகளை வளர்க்குற முறைகளையும், குடும்பத்தின் பாங்குலையும், மற்ற சொந்த பந்தங்கள்கிட்ட நடந்துக்கிற வழிமுறைகள்லையும், எத்தீமான மக்கள்கிட்ட நம்ம எப்படி பழகுறோம், அவங்கள எப்படி நேசிக்கிறோம் அப்படிங்கிறது, இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், அதே போல் ரிஸ்க்குகளை வீண் விரயம் பண்ணாமல் எப்படி நம்ம அதை கரெக்டாக கொண்டு போகிறோம், அதே போல் நம்மளுடைய அமல்களை அந்தந்த டயத்தில் எப்படி பேணி முஸ்தஹப்பா நம்ம எந்த அளவுக்கு நம்ம பேணி நடக்கிறோம், இக்லாஸோட மன தூய்மையோடு எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம இஸ்லாம் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நுணுக்கமாக அழகாக நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த வழியில் யார் கரெக்டாக இருக்கிறாங்களோ அவங்க எந்த விஷயத்துலையுமே சிதற மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவங்க வந்து இம்மையிலையும் எல்லா நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் பெற்றுறாங்க, எல்லா சந்தோஷத்தையும் அடைஞ்சிட்றாங்க. ஹலாலான உணவு, உடை, இருப்பிடம் அத்தனை அமைச்சு அவங்க இம்மையும் நிறைவாக நிம்மதியாக வாழ்ந்து அல்லாட்ட வந்து அந்த கடைசி தருணம் கூட லா இலாஹ இல்லல்லாங்கிற அந்த கலிமாவை சொல்லி மரணிக்கக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை அவங்க அடைஞ்சிட்றாங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதே போல் நம்ம குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் நம்மளுக்கும் நம்ம என்ன விதையை நம்ம நல்ல விதையை விதைக்கின்றோமோ அந்த விதையின் மூலியமாக பலன்களை ரொம்ப நல்லா அடைஞ்சிக்கலாம். ஒரு விவசாயத்தில் நல்ல ஒரு நெல் பயிரை நம்ம விதைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அருமையான முத்தான அரிசி நம்மளுக்கு பரிசாக கிடைக்கிது. அது ஒரு விதையை நம்ம விதைச்சோம்னா எத்தனை நெல்மணிகள் நம்மளுக்கு கொத்து கொத்தாக கிடைக்கிது. அதே போல தான் ஒரு சின்ன விதையை நீங்கள் விதைக்கிறது நல்ல ஒரு ஈமான், நல்ல ஒரு தெளிவான ஒரு எண்ணங்கள், அல்லாஹ்வுடைய பயம், இறையச்சம், நன்மையின் பக்கம் நிலைத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல செயல்களை, நல்ல எண்ணங்களை நம்ம பூமியில் விதைச்சோம், மக்களுக்கு நடுவில் நம்ம பயிரிட்டோம்னு சொன்னால் அது பல மடங்காக பல்கி பெருகி பரக்கத்துடையதாக ஆகி பூத்து காய்ச்சி குலுங்கி கனிகளாகி அதோடைய அத்தனை விதமான பயன்களையும் நம்மளும் அடைஞ்சிக்கலாம், நம்மளுடைய சந்ததியும் அடைஞ்சிக்குவாங்க, பின்வரும் சந்ததியும் அடைஞ்சிக்குவாங்க. ஏன்னா இது என்னுடைய பாட்டனார் விதைச்ச விதை, அதில் வந்து இன்றைக்கி நாங்கள் புசிக்கிறோம் அனுபவிச்சுக்கிறோன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே போல் நீங்கள் செய்கிற ஒரு நன்மையான காரியம் தலைமுறை 7 தலைமுறைக்கு அது வந்து பரிசாக வந்துக்கிட்டே இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதான் ஒரு சொல் வந்து விதை என்பது ஒரு சொல்லு தான். விதை விதைத்தவன் விதையை அறுத்து கொள்வான், திணை விதைத்தவன் திணையை அறுத்து கொள்வான். அதே வினையை விதைச்சவன் வினையை மாத்திரம்தான் அறுக்க முடியும். விதை விதைத்தவன் விதையை வந்து அதோடைய பயிர்களை அறுத்துக்கலாம், வினை விதைத்தவன் வினையை தான் அறுக்கணும், திணை விதைத்தவன் திணையை தான் அறுப்பான். அதே போல் நம்ம வந்து எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து எல்லா மக்களுக்காகவும் ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்கள், நம்ம வந்து அமல்கள் நிறையா செஞ்சுருப்போம், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து மிஸ் பண்ணுறதுனால அந்த அமல்கள் கூட அழியப்பட்டுருது அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அந்த விஷயத்தில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்துலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து வளர்க்கணும். அதுகளை நம்ம வந்து எப்படி இறை தக்குவாவோட இறையச்சத்தை சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்குறோமோ அந்த வழியில் தான் அதுங்க பின்னாடி அதுங்க தலைமுறைக்கு என்னுடைய தகப்பனார் என்னை எப்படி தான் தாய் தந்தையர் வளர்த்தாங்க அப்படி சொல்லி பிள்ளைகளும் வளருவாங்க. அதே போல் நம்ம சொந்த பந்தங்கிட்ட நம்ம எப்படி நடக்கிறோமோ நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைகளும் நடப்பாங்க. அதே போல் நம்ம எப்படி ஹலாலான உணவு, உடை,
எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பயத்தை சொல்லி ஊட்டி வளர்க்குறோமோ அதே போல தான் நம்மளுடைய பிள்ளைகளும் வளர்ப்பாங்க. அதனால தான் பிள்ளைகளுக்கு நடுவில் வன்மத்தையோ அல்லது ஒரு பொறாமையையோ அதுகளுக்கு திணிக்கக்கூடாது. எந்த விஷயத்துலையும் பிள்ளைகளுக்கு நடுவில் நல்ல பேச்சுக்களையும் நல்ல செயல்களையும் அதுகளுக்கிடையில் பரப்பணும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதே போல் நம்மளும் அந்த வழியில் தான் இருக்கணும். யார் ஒரு மனுஷன் ஒருத்தவங்களுக்கு உபதேசம் கொடுக்குறப்ப அந்த செயல்பாட்டுகளில் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது நபி மொழி. நபி எப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் அவங்க அதை சரி பண்ணிக்கிட்டு தான் அவங்க அதை சரி செஞ்சு தான் அடுத்தவங்களுக்கு உபதேசம் கொடுப்பாங்க. அந்த வகையில் நம்ம ஒரு மனுஷனுக்கு எத்தீம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை சரி செஞ்சு தான் அடுத்தவங்களுக்கு அந்த உபதேசத்தை நம்ம கொடுக்க முடியும். அதனால தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு விஷயத்தினையும் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க. ஏன்னா அந்த பூமியில் நம்ம நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம எந்த விதையை நம்ம விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்த துனியாவில் நடக்கும் செயல்பாட்டுகளுக்கு தான் அந்த வார்த்தை வரும். நம்ம ஈமான் எந்த அளவுக்கு இருக்குதோ, நாவை எந்த அளவுக்கு பேணுறோமோ, தன்னுடைய கண்களை எந்த அளவுக்கு பேணுறோமோ, கால்கள், அதே போல் உடல் உறுப்புகள், நம்மளுடைய அங்கங்கள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ் ரசூலுக்காகவும் நம்மளுடைய நன்மையான வழியில் ஒவ்வொரு செயல்பாட்டையும் நம்ம கரெக்டாக கொண்டு போயிட்டோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இங்கேயும் நம்மளுடைய உடல் உறுப்புகளையும் பேணி பாதுகாத்து அல்லாஹ்ட்ட போய் நம்ம ஒப்படைக்கிறப்ப கரெக்டாக ஒப்படைச்சிருவோம். அதுகளே நம்மளுக்கு சாட்சி சொல்லுங்க, இவங்க என்னை நன்மையான வழியில் தான் அழைச்சிட்டு போனாங்க, என்னை நல்ல வழியில் பயன்படுத்தினாங்க, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை பற்றியே எனக்கு ஊட்டி என்னையை கொண்டு போனாங்க, எந்த நிமிடத்துலேயும் நன்மையின் பக்கமே என்னை கொண்டு சென்றுக்கிட்டு இருந்தாங்க, அதனால் இவங்களுக்காக நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய உடல் உறுப்புகளே நம்மளுக்கு சாட்சி சொல்லும். அதே போல் பெற்ற பிள்ளைகள் நம்மளுக்கு அங்கே சாட்சி சொல்லுவாங்க. அதே போல் நம்ம சொந்த பந்தங்களும் அங்கே நிற்பாங்க. சின்ன விஷயங்கள் நடந்திருந்தால் கூட அது பதிவேடில் ரெக்கார்டில் மறுமை நாளில் நிற்கும். மஹ்ஷர் மைதானத்தில் ஒவ்வொரு கேள்வி கணக்குகளும் அல்லாஹ் நிலை நிறுத்தி கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போல் சிராத்துல் முஸ்தகின் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கணும், அதுக்கு என்னென்ன செய்யணும்? அகதநாமா பட்டோலை வலது கையால் கட்டியிருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? முன்கர் நக்கீர் கேள்வி கணக்கு இலகுவானதாக இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? உயிர் பிரியும் தருணத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமா வரணும், அதுக்கு என்ன செய்யணும்? அதே போல் துனியாவில் நம்ம வாழ்கிறப்ப நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தை அடையணும், அதுக்கு என்ன செய்யணும்? கடன் இல்லாத வாழ்க்கை, கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழணும், அதுக்கு என்ன செய்யணும்? எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயந்தான். நல்லா பாருங்கள், நீங்கள் எப்படி சுற்றி பார்த்தாலும் நம்மளுடைய எண்ணத்தை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையை அமையுது. நம்ம எண்ணம் எதை நோக்கி போகுதோ அதை வச்சு தான் நம்ம நன்மையின் பக்கம் இருக்கிறோமா தீமையின் பக்கம் இருக்கிறோமா அப்படிங்கிறத ரப்பு தீர்மானிக்கிறான். அல்லாஹ் அழகாக நம்மளுக்கு புரிய வச்சுருக்கான். ஒன்று இப்லீஸுடைய வழி, ஒன்று இறை வழி. இதில் நம்ம எதை கையில் எடுக்கிறோமோ அதை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை பிரயாணிக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் நன்மையின் பக்கம் உள்ளதை தான் நம்ம வலது கையில் உள்ளதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஏன்னு சொன்னால் இப்லீஸுடைய வழியில் நம்ம எண்ணங்கள் சிதறி போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, கை சேதப்பட்டு நிற்போம். அந்த ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளுடைய எண்ணங்கள் கல்பு ஃபஸ்ட்டு அமைதிப்படணும். எந்த ஒரு விஷயத்தையும் அழகாக யோசித்து முடிவெடுக்கணும், கண்ணியமாக நடந்துக்கணும், வக்து டயத்துக்கு கரெக்டாக தொழுதுக்கணும். அதே சமயத்தில் எல்லோரோடும் ஒற்றுமையோட முகபத்தோடு இருக்கணும், ஈவிரக்கப்படணும், ஏழைப்பட்ட எத்தீமான மக்களுக்கு உதவணும், ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும். அதே சமயத்தில் பிள்ளை செல்வங்களை அல்லாஹ்வுடைய தக்வாவில் இறையச்சத்தில் வளர்க்கணும், நம்மளுக்கு கொடுக்குற அமானிதங்களை பேணி பாதுகாக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுக்கு கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நபி மொழியும் இறை வழியும் தான். இதில் நபி மொழிங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த குழந்தையிலிருந்து வாழ்கிற வாழ்க்கையிலேருந்து மரணிக்கிற தருணம் வரை நம்மளுக்கு அழகான முறையில் உபதேசம் கொடுத்துட்டு தான் அவங்க அல்லாட்ட போயிருக்காங்க. அதை நம்ம கையில் எடுத்துக்கணும். நபி வழியை யார் கையில் எடுத்து நடந்தாங்களோ, நபி வழியை யார் பின்பற்றி நடக்கிறாங்களோ
அவங்க இம்மையிலையும் மறுமையிலையும் கை செய்தப்பட மாட்டாங்க. அதே போல் திருமறையான் திருக்குரான் ஷரீஃப் விட்டு சென்றிருக்காங்க. அதை யார் அந்த வழியில் ஓதி பேணுதலாக அந்த வழியிலே நடக்கிறாங்களோ அவங்க இம்மையிலையும் மறுமையிலையும் வழி தவற மாட்டாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்க நன்மையின் பக்கம் நிலைத்திருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழனைத்தும் என்னுடைய இறைவனுக்கு உரித்தாகுக. நாம் எந்த விதையை விதைக்கின்றோமோ அந்த விதையை தான் நாம் அறுவடை செய்கின்றோம். விதை விதைத்தவன் விதை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அதே வினையை விதைத்தவன் வினையை தான் அறுக்க முடியும். அதே போல் ஒவ்வொரு மனிதனும் எந்த விதையை நம்ம விதைக்கின்றோமோ அந்த விதையைத்தான் நம்ம அறுவடை செய்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம எல்லா நன்மைகளையும் இந்த பூமியில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கிறோம், நம்ம முஹம்மது நபியுடைய உம்மத்தாக இருக்கிறோம், நம்ம துனியாவில் வந்திருக்கோம், திரும்பி செல்ல இருக்கின்றோம். அப்படிங்கிற அந்த உணர்வுகளோட அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எல்லா விஷயத்துலையும் இன்ஷா அல்லாஹ் சக்ஸஸ் அடைஞ்சிருவீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. யா ரப்பில் ஆலமீன். அவன் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மளை ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணித்து நம்மளுக்கு உணவு கொடுத்து, உடை கொடுத்து, தங்குமிடம் கொடுத்து, நமக்கு வாழ்வு கொடுத்து, நம்மளுக்கு நீண்ட ஆயுளையும் நிறந்த பாக்கியத்தையும் கொடுத்து, நம்மளுக்கு எல்லா விதமான விஷயத்தையும் நம்மளுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய யா ரப்பில் ஆலமீனுக்கு நம்ம எப்படி நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்து நன்றி உள்ளவர்களாக மரணிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்ம உலக மக்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் பின்வரும் சந்ததியினர் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக என்று கேட்டவளாக இந்த பயானை முடிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழனைத்தும் இறைவனுக்கே உரித்தாகுக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக. அல்ஹம்துலில்லாஹ்.